ஒரு கலகலப்பான காமெடியாகவும் இல்லை, இவங்களுக்குள்ள எதுவுமே இல்லை. சார் யோகி பாபு இருக்காரு, ரெடிங் கிங்ஸ்லி இருக்கிறாரு, காமெடி இல்லைங்கிறீங்க. காமெடி எங்கே சார் இருக்குது? அவங்க கடிச்சு துப்புற மாதிரி தான் அங்கே இருக்குது. பாகுபலி படம் வந்ததுலேருந்து நம்ம ஹீரோக்களுக்கு ஒரு கனவு, அதே மாதிரி ஒரு படம் பண்ணணும், அதே மாதிரி நடிக்கணும் அப்படின்னு. டிஎஸ்பி புஷ்பாக்கெலாம் போட்டிருக்காரு, பேன் இண்டியா ஹிட் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினச்சாங்க. படம் பார்த்த அத்தனை பேரும் அவருடைய பெண்கள், அவருடைய ரசிகைகள் தான் ஐயோ தாங்க முடியல, நோ கமெண்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆப்டோ யார் கேட்க போகிறாங்க? யாருமே எப்பா அதெல்லாம் தேவைப்பா, இதே போகிறோம்ப்பா அப்படின்ட்டாங்க. திரைக்கடல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜெர்னலிஸ்ட் திரு சவிதா ஜோசப் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் கங்குவா எப்போ ரிலீஸ்? இது ஒரு உலகம் தரைந்த ஒரு படம். இது வந்துச்சுன்னா தமிழ் சினிமாவே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு படம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபைனலி ரிலீஸ் ஆகிருக்கு. கடந்த 2 நாட்களாக ரிவ்யூஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துட்டீங்களா சார்? படம் எப்படி இருக்குது? நேற்று பார்த்துட்டேன் படத்தை. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு சூர்யா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், இந்த படத்தை வாயை திறந்து வாயை பிளந்துட்டு பார்ப்பீங்க நீங்கள் அப்படின்னாரு. இருக்கிற எல்லா டைரக்டர்ஸ் எல்லா ப்ரொடியூசர்ஸும் பார்ப்பீங்க அப்படின்னாரு. அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா, பல் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா வாயை திறங்க நல்லா 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 அப்படின்னு காட்டுவாங்களே, அந்த மாதிரி தான் இதுலேயே வந்து அவர் நிறைய வாய் திறந்துருக்காரு. சூர்யா தான் நிறைய வாய் திறந்துருக்காரு. அப்படின்னு கத்தி அதை கத்தி நிறைய பேசுனதெல்லாம் நிறைய வாய் திறந்துருக்காரு. சில சீன்ஸ் அந்த சிஜிஸ் அந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் வாய் திறந்துருக்கு. மற்றபடி மக்கள்லாம் கதை பார்த்து கொட்டாவி தான் விட்டாங்க. நிறைய வாய் திறந்து கொட்டாவி தான் அதிகமாக விட்டாங்க. அங்கே எங்கே தூங்கிட போகிறாங்கங்கிறதுக்காக நிறைய அப்பப்போ நம்ம இவர் மியூசிக் டைரக்டர் அந்த இறைச்சலை ஏற்படுத்தி தூங்கிறாதன்னு தட்டி எழுப்பி ஒரு அலாரம் ஒரு அலாரம் வச்சுட்டு இருந்தார் சைடில். அது ஒன்றும் இல்லை. ஒரு ஆயிரத்தில் ஒருவன் படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் எந்த ஒரு நீங்கள் ராஜராஜ சோழனும் அந்த சோழனெல்லாம் கிடையாது. ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி, ஒரு கடல் கொள்ளை, அவ்வளோதான். அதை ஒரு அரசர் காலத்து கதையை வச்சு ஈஸியாக பண்ணியிருப்பார். சூப்பர் டூப்பர் ஹிட்டாக அந்த படம் 65 வரும்போது 100 நாள் ஓடிச்சு. அதே படம் 2014 வரும்போது வெள்ளி விழா ஓடுது. அப்போது உங்களுக்கு அந்த மேக்கிங் அந்த மாதிரி காலத்துக்கும் கடந்து பேசுது இல்லை. அதுதான் உங்களுக்கு ஒரு 5 தீவுகள்னு சொல்கிறாங்க. முதல் நூற்றாண்டில் 5 தீவுகள் இருந்ததா? பல தீவுகள் இருந்தது, சரி விடுங்க. அது பெரிய பெரிய கப்பல்கள் இருந்ததா? அங்கே உங்களுக்கு இவன் ரோமானியன் அங்கே வர முடியுமா? 2000 அதாவது ஆயிரத்தோட ஒரு 14ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டு கிட்ட தான் இந்த இந்தியாவே கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஓகே. அப்போ 1ஆம் நூற்றாண்டுலேயே அவன் அந்த இடத்த அங்கே கேட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் கதை போகுது. ஃபர்ஸ்ட் அதை உங்கள் காமிச்சது தமிழ்நாடு தானா இல்லை வேறு ஏதாவது? ஏதோ ஒரு தீவுகள் தானே இவங்க உருவாக்கணும், ஒரு உலகம், ஒரு தீவு மாதிரி உருவாக்க வேண்டியது அவ்வளோதான். இங்கே ஒரு தீவு, இது ஒரு தீவு. அதாவது நீங்கள் ஒரு அப்படியே காட்டிட்டு போனீங்க, இது ஒரு தீவுங்க, இது கடலை தீவு, இது மாலத்தீவுன்னு ஏதோ ஒரு தீவுன்னு சொல்லிட்டு போகும்ல. அந்த ஆனால் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றதெல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணல. அந்த தீவுகள் அந்த தீவுக்கு ஒரு பேர், ஒரு தீவுன்னா அது சூர்யா இருக்கிற ஒரு தீவு. அது பெருமாச்சி அந்த தீவு கொஞ்சம் பெரிய தீவு. அதை தான் இவங்க பிடிக்க இது பண்ணுவாங்க. இன்னொன்று பாபி தியோல் எதுக்காக நடித்தாருன்னே தெரியலப்போ. பேன் இண்டியா படம் சார், அதனால் கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா அடுத்து நார்த் இந்தியாவிலாம். அவருக்கான எந்த ஒரு சோர்ஸோ, அதாவது அது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வில்லன் அப்படின்னா நீங்கள் ஒரு வில்லனை வச்சு தான் ஹீரோவை கணிக்க முடியும். இந்த ஹீரோ இந்த வில்லனை தாங்குவானா ஹீரோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு பயத்தை உண்டாக்கணும். அந்த அளவுக்கு அவன் ஒரு கொடியவனாக ஏதாவது பண்ணணும். ஆனால் அந்த மாதிரி அவருக்கு சில சீன்ஸு வந்துடுது. ஆனாலும் கூட இவங்க 2 பேருக்குள்ள அந்த டஃப்புங்கிறது கிளைமேக்ஸில் வருது. அது பெருசாக இல்லை. அது ஆரம்பத்துலேருந்து அவர் ஏதோ வர்றாரு, எங்கேயோ ஒரு இன்டர்வியூலுக்கு பிறகு வர்றாரு, அங்கே எட்டி பார்க்குறாரு, நான் அவ்வளோதாண்டா அப்படின்னு கரிச்சிட்டு போகிறாரு. அப்படிங்கிற மாதிரி தான் சில இடங்கள் ஒரு நிறைய கேள்விகள் எழுப்பினா ஒன்றுமே பதில் இல்லை அதில். ஓகே, ஏதாவது பாசிட்டிவ்ஸ் எதாவது இருக்கா சார்? ஏன்னா சூர்யா சார் கிட்டத்தட்ட 2.5 வருஷம் இந்த படத்துக்காண்டி நான் உழைப்பை போட்டிருக்கிறாரு. அவருக்கான தேட்டர்கள் ஹிட்ன்றது இல்லாமல் இருந்து அவருக்கான உழைப்பு போட்டிருக்காரு. அவருக்கான உழைப்பு இருக்குது. அந்த உழைப்புக்கேற்ற ஒரு கதையை நீங்கள் அவர் செலக்ட் பண்ணணும்ல. உழைப்புக்கேற்ற மாதிரி இந்த சப்ஜெக்ட் ஓகே ஆகுமா, இது பேன் இண்டியா போகுமா, இந்த படத்துக்கு இந்த மாதிரி ஒரு கலர் கொடுத்தா நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிக்கணும். நீங்கள் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகும்போது நீங்கள் உங்களுக்குள்ளே அது மனசில் ஓட்டி பார்க்குறதானே. இந்த கதைக்குள்ளே இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலான்னு போகலாம்ல. அந்த மாதிரி ஒன்றுமே நீங்கள் பண்ணலையே. அதாவது அவர் உழைச்சிருக்கார். அவருடைய உழைப்பை பற்றி நம்ம இம்மி அளவும் தப்பாக சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு உழைச்சிருக்காரு. அந்த பெண்கள் சைடில் தான் இவருக்கு நிறைய சூர்யாவுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கும். பெரும்பாலும் பெண்கள் மத்தியில் ஒரு நல்ல பெயர் இருக்குது சூர்யாவுக்கு. அந்த வகையில் ஒரு பெண்களுக்கான ஒரு சீன் ஒன்று இருக்குது.
பெண்களுக்கு அந்த ஃபைட் கற்று கொடுக்குற மாதிரி அவர் எங்கோ இருந்துட்டு அந்த ஒரு விசில் மூலமாக ஒரு இது பண்ணியிருப்பார். அது ஒரு ஏதோ ஒரு பெண்களுக்கு ஒரு நம்பிக்கை தர மாதிரியான. ஆனால் அந்த அந்த சண்டை காட்சி நல்லா இருக்குது. உங்களுக்கு அந்த பாம்பு பல்லி அப்படின்லாம் வருது மாதிரி பாம்பு அப்புறம் தேள் எதுவும் பாம்பெல்லாம் கட்டி விட்டு அடிக்கிறாரு. அன்னைக்கு வந்து இருந்திருக்கு அந்த அந்த மாதிரியான முறைகள் இருக்கு. அவங்க வந்து ஒரு அந்த தீவே வந்து என்ன இருட்டு தீவு இன்னும் ஒரு தீவு சொல்கிறாங்க. அந்த தீவுக்குள்ளே போனால் யாரும் போனால் திரும்ப வர முடியாதுன்றாங்க. இவர் அசால்ட்டாக போய் யானையை தொட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கியா பல்லு திட்டினியா நீ அப்படின்னு கேட்டுட்டு போகிற மாதிரி போகிறாரு. 2 பேரும் போகிறாங்க. அப்புறம் அந்த அந்த பக்கம் பார்த்தா உங்களுக்கு புலி அசால்ட்டாக போயிட்டுருக்கு. பல புலிகள் இருக்காங்க. இன்னொன்று இவங்களே ஒரு டைலாக்ல என்ன வந்து அங்கே போனாலே அந்த புலிகளுடைய கர்ச்சனை கேட்டு அத்தனை பேர் பயந்து ஓடி வந்துடுவாங்க அப்படி. ஆனால் இவங்க அங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன பயம் அதில் பையனுக்கும் பயம் இல்லை, இவருக்கும் பயம் இல்லை. அந்த முதலை கிட்ட ஒரு பயம் மட்டும்தான் இருக்குது. அந்த முதலைக்கான ஒரு இதுதான். அந்த முதலைக்கான ஃபைட்டும் வந்து அந்த ஒரு தண்ணிக்கு எவ்வளோ ஒரு முதலை தானா இருக்கும். பல முதலைகள் நிமிஷத்துக்கு மேலே அந்த ஃபைட்டு வருது. பல முதலைகள் இருக்கலாம் அங்கே. அவ்வளோ பெரிய முதலைங்கிறது பெரிய பல முதலைகள் இருக்கலாம், பல பாம்பெல்லாம் இருக்கலாம். ஆனாலும் கூட அந்த முதலைக்கான ஒரு ஃபைட்டு அப்படின்றாங்க. அது ஒரு அசால்ட்டாக போகுது. ஓகே, இத்தனை ரிஸ்க்கான ஒரு இடத்துல இவங்க ஜாலியாக இருக்காங்க. அதுதான் எப்படி. ஆனால் பார்க்குறவனுக்கு அந்த பிரமை இது வரணும்ல. அந்த இவங்க போயிட்டு அங்கே மாட்டிக்கிட்டாங்க, தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டாங்க, ஒரு பதப்பதப்பே ஏற்படல. அங்கே போனால் அவ்வளோதான் செத்து போயிடுவான் அப்படின்றாங்க. ஆனால் இங்கே போனால் அங்கே இன்னும் ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. அதாவது அது வந்து ஃபஸ்ட்டு காட்டுறது வந்து ஆரம்ப காலத்து சூர்யா. ஆமாம், ஃப்ரான்சிஸ் அப்படின்றவர். அவருக்கு வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு பவுண்டேரியராக இருக்காரு, கோவாவில் இருக்கிறாருன்ற ஒரு 30 நிமிஷம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இருக்குது. அந்த 30 நிமிஷம் கடக்க முடியல அப்படின்ற நிறையா வார்த்தைகள் வந்து கேட்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க கோவாவில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. கோவாவில் கோவை சரளாவாக இருக்கட்டும், கேஎஸ் ரவிக்குமாராக இருக்கட்டும், எப்படி அந்த ஸ்லாங் பேசுவாங்க, அப்படி கோவாவில் பேசவே மாட்டாங்க. இலங்கை தமிழ் பேசுகிற மாதிரி இருக்கு. என்னமோ அது ரொம்ப ஃபன்னியாகவும் இல்லை, ரொம்ப அது என்னன்னே தெரியல அப்படின்ற நிறைய விமர்சனங்கள் எழுதுச்சு. இல்லை, இவங்க கோவாக்கு போயிட்டு ஒரு தமிழ் உருவாக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கோவாக்குன்னு ஒரு தமிழ் இவங்க போய் உருவாக்கியிருப்பாங்க. அதனால் அதை வந்து அப்படி பேசியிருக்காங்கன்னு நான் அப்படி தான் நினைக்கிறேன். அந்த கோவாக்கான சீனை வந்து படுமொக்கையார். ஒரு லவ் சீனும் இல்லை, ஒரு லவ்ங்கிறது எப்படி வந்தாகணும் அது மாதிரியும் இல்லை, ஒரு கலகலப்பான காமெடியாகவும் இல்லை, இவங்களுக்குள்ள எதுவுமே இல்லை. சரி, யோகி பாபு இருக்காரு, ரெடிங் கிங்ஸ்லி இருக்கிறாரு, காமெடி இல்லைங்கிறீங்க. காமெடி எங்கே சார் இருக்குது? அவங்க கடிச்சு துப்புற மாதிரி தான் நாங்கள் காமெடி எங்கே இருக்கா? ஓகே, இவரை என்னமோ ஒரு குளிக்க வைக்கிறாரு, இது பண்ணிகிட்டு இருக்காரு. அதுவும் பெருசாக இல்லையே. கவுண்டமணியே வந்து குளிக்க வைக்கிறேன் இது பண்ணுறேன்னு பயங்கர குஜாலாக இருக்கும். அதை நீங்கள் ரசிக்கிற மாதிரி பண்ணியிருப்பார். அந்த மாதிரி சீன் இல்லாவிட்டால் அந்த அந்த சீனில் நீங்கள் இன்வால்வ் ஆகிட்டு நீங்கள் ரசிக்கிற மாதிரி வந்துடுவார். இங்கே அப்படி கிடையாது. இவர் ஒருத்தர் தான் இது கண்ணாடி பார்க்குறாரா, இது பார்க்குறாரா, ஒரு பெரிய ஒரு பாகுபலி பில்டப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. உண்மை அதுதான். என்னென்னா, பாகுபலி படம் வந்ததுலேருந்து நம்ம ஹீரோக்களுக்கு ஒரு கனவு, அதே மாதிரி ஒரு படம் பண்ணணும், அதே மாதிரி நடிக்கணும் அப்படின்னு. அதுக்கான சாத்தியம் இல்லை. ஏன்னா அந்த கதை எப்படி அமைஞ்சுன்னா, அடிமை பெண் படத்துடைய கதையை சுட்டு தான் அவர் பாகுபலி பண்ணார். அதை வந்து அவர் கொஞ்சம் மேக்கிங் அதெல்லாம் வச்சு நல்ல பிரம்மாண்டமாக பண்ணார். அது போயிடுச்சு. நீங்கள் அதே ஞாபகத்தில் பண்ணியிருந்தால் எப்படி? நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு புதுசாக ஒன்று தயாரிங்க, அந்த மாதிரி பண்ணால் பரவாயில்ல. இதில் வந்து பாகுபலிக்கான அதுக்கான ஒரு சின்ன இதுவும் கிடையாது. கப்பல் வந்து 1ஆம் நூற்றாண்டுலேயே கப்பல் அவ்வளோ பெரிய கப்பல்லாம் வருது. எங்கே அன்றைக்கி போட்டில் சாதாரண போட்டு தான் இருந்தது, கப்பலுங்கிறது கிடையாது. இந்த கேள்விகள் நிறைய இருக்குது. அந்த பையன் வந்து ரஷ்யாவில் இது பண்ணுறாங்க, அவன் கோவாக்கு எப்படி வந்தான், ஃப்ளைட்டில் வந்தானா, எப்படி வந்தான், ஓடியே கோவாக்கு வர முடியுமா அவங்களுக்கு? வந்து இங்கே கொஞ்சம் ஃப்ளைட்லாம் பிடிச்சி வந்தான்னு சொன்னாலும் அதுவும் பரவாயில்ல, யாராவது ஒருத்தரை காப்பாற்றி கொண்டு வந்து எங்கே விட்டாங்கன்னு பரவாயில்ல, அதுவும் கிடையாது. இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான கேள்விகள் கேட்டுகிட்டே போகலாம். இசைய மியூசிக் அப்படின்னு பெருசாக இல்லை. புஷ்பாக்கெலாம் போட்டிருக்காரு, பேன் இண்டியா ஹிட் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினச்சாங்க. அவர் வந்து ஒரு தெலுங்கு படத்துக்கு போட்டிருக்காரு. இது தமிழ் படம் நீங்கள் சொல்கிறீங்க, இது பார்த்தா ஏறக்குறைய தெலுங்கு டப்பிங் படம் மாதிரி தானே இருக்கு. ஓகே, அப்படி தானே இருக்குது. அது அவ்வளோ ஒரு தமிழ் படம் பார்க்குற மாதிரியான ஒரு மனநிலை கொடுக்கல. இல்லை, கொடுக்கல. ஒரு தெலுங்கு படத்துக்கான ஃபீல் தான் கொடுக்குது. அது ஒருவேளை தெலுங்கு படங்கள் தான் இங்கே பேன் இண்டியா படங்களாக மாறுதுன்றதுக்காண்டி அந்த சாயல் எதுவும் எடுத்திருக்காரு. அது இல்லை, டைரக்ஷன் பண்ணுற ஆட்கள் இல்லாமல் தெலுங்கு சார்ந்தவங்க, மியூசிக் டைரக்டர் தெலுங்கு சார்ந்தவர், அதனால் அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இவங்க என்ன நினச்சாங்கன்னா, ஹிந்தியிலே ஒரு சக்தி வேலைன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிந்தியில் தெலுங்குல எல்லாம் சூர்யா சார் மிகப்பெரிய இது இருக்குது, ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ரஜினி சாரை விட ஒரு பெரிய அளவில் போகுது பாருங்கள் அப்படி இப்படின்னாரு. ரொம்ப ஓவராக கனவு கண்டாங்க. கனவு பார்க்கலாம், நீங்கள் ரொம்ப ஓவராக கனவு காணலதில் எங்களாச்சுன்னா ஒரு தமால். அதாவது நீங்கள் உயரத்துலேருந்து குதிக்கும் போது கீழே விழுந்துருவீங்க, சின்ன இடத்துலேருந்து குதிச்சா அது பரவாயில்ல, ஓகே அப்படின்னு போடலாம். 300 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கீங்க. என்ன ஒரு நாளில் நேற்று வந்து உலகம் பூரா 40 கோடி அப்படின்றாங்க.
சார் கலெக்ஷன். 11,000 ஸ்க்ரீன் சார் இந்தியா முழுக்க. அதை 40 கோடி கலெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. உலகம் பூரா. அப்போ 300 கோடி செலவு பண்ணியிருக்கீங்க, 40 கோடி கலெக்ஷன் அப்படின்னா ஒரு நாளில். இனிமே எத்தனை நாள் நீங்கள் இருக்குது மிச்சம்? இன்னும் வந்து 260 கோடி ரூபா இருக்குது. அதுக்கான வட்டி டெய்லி. இது பட்ஜெட் மட்டும். அவங்க ப்ரொமோஷனுக்கு பண்ண செலவுகள் இருக்கு, அதை தாண்டி இன்னும் நிறைய செலவுகள் பண்ணியிருப்பாங்க. ப்ரொமோஷன்னா அது இது எக்கச்சக்கமான செலவுகள் இருக்குது. அதெல்லாம் சேர்ந்து வரும். அந்த வந்தாலும் ஏறக்குறைய அதில் வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 350 கோடிக்கு தாண்டி வந்துடும். ஆனால் அதுக்கான நீங்கள் ஃபஸ்ட்டே 350 கோடியில் 50 கோடியே வரலையே. நீங்கள் 40 தானே இருக்குது. ஓகே. இவங்க சொல்கிற கணக்குப்படி 40 தானா அப்படிங்கிற அந்த சந்தேகமும் இருக்குது. 40 தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. ஏன்னா ரிப்பீட் ஆடியன்ஸ் வரணுங்க. அதாவது ஒரு படம் பார்த்தோம்னா டக்குன்னு உடனே உங்களுக்கு வந்து ரிப்பீட் ஆடியன்ஸ் வர ஆரம்பித்தாங்கன்னா அது உங்களுக்கு 3 நாள் உங்களுக்கு அந்த கலெக்ஷன் வந்துடும். ரிப்பீட் ஆடியன்ஸுக்கான ஒரு எந்த சோர்ஸும் இல்லையே. படம் பார்த்த அத்தனை பேரும் அவருடைய பெண்கள், அவருடைய ரசிகைகள் தான் ஐயோ தாங்க முடியல, நோ கமெண்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன் அவருடைய இது வரைக்கும் சூர்யா மேலே அவ்வளோ அந்தளவுக்கு ஒரு பாசமாக இதாக இருக்கிறவங்க இன்னும் சில பேர் என்ன சொல்லிக்கிறாங்க சமூக வலைத்தளத்தில் என்ன வந்து சூர்யாவை தனிப்பட்ட முறையில் ஏதோ அரசியல் ரீதியாக அவருக்கு அரசியலுக்கு என்ன இருக்கியா சம்பந்தம் இருக்கா? எதுவும் ஞானவேல் மேலே இருக்கிற கோபத்தை யாராவது கடுப்பி ஏற்றலாம். சில பேர் ஞானவேல் மேலேயும் அப்புறம் இன்னும் அந்த ப்ரொடக்ஷனில் யாராவது இருக்கிறவங்க மேலே அவங்க இருக்கலாம். ஆனால் இது தனிப்பட்ட முறை எதுவும் கிடையாது. இவரே இன்றைக்கி வந்து ஞானவேல் ராஜா ஒரு 300 கோடி ரூபாய்க்கு ஒரு பெரிய படமாக இறக்கணும்னு நினச்சிருக்காரு. சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய இது பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் சூர்யாவுடைய காசு அவங்க காசு எல்லாமே போட்டு கடைசியில் சொந்த காசில் சூன்யம் பண்ண மாதிரி ஒரு இது பண்ணிட்டாங்க. அது ஓகே சார். இப்போ படத்தில் 1008 பிரச்சனை இருக்கலாம், அது மைனஸாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா படத்தை தள்ளி வச்சுட்டு படத்துக்கு முன்னாடி இந்த எடுத்த விஷயங்கள்லாம் எடுத்து வச்சு இப்போ ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஞானவேல் பேசினதாக இருக்கட்டும், அவர் 1000 கோடி நீங்கள் எதிர்பார்த்தீங்களான்னு கேட்டால் இல்லை நான் 2000 கோடி எதிர்பார்த்தேன் அப்படின்றத சொல்லியிருந்தார். ஆடியோ லான்ச்சில் வந்து இதே டிக்கெட்டை நீங்கள் வச்சுக்கோங்க, நான் வந்து சக்ஸஸ் மீட்டுக்கு இதே கூப்பிடுவேன், அப்பயும் வாங்க, எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பல மேடைகளில் இந்த படத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு. படத்தை பற்றியும் தாண்டி வெறும் பிஸ்னஸ் மைண்டடாகவே பேசியிருக்கிறாரு. 2000 கோடின்றது. அப்போலேருந்தே வந்து இந்த கதையை பற்றி தவிர்த்துக்கிட்டு வெறும் பிஸ்னஸ் மைண்டடாகவே பேசியிருக்கிறாங்க. இது எதனால் நினைக்கிறீங்க சார்? தயாரிப்பாளர்கள் பார்த்திங்கன்னா அந்த கதை கேட்டு இந்த கதைக்கு இவ்வளோ தாங்கும், இதுக்கு மேலே தாங்காது, இதுக்கு மேலே செலவு பண்ண தேவையில்லை அப்படிம்பாங்க. சில நேரங்களில் R.B. சௌத்ரி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கதை எடுக்கும்போது இந்த கதைக்கு இவ்வளோ தாங்க, 80 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணாதீங்க அப்படிம்பாங்க, 80 ரூபாய்க்குள்ளே முடிங்க அப்படிம்பாங்க. ஒன்றரை நீங்கள் வந்து 1 ரூபா 1.25 கோடியெல்லாம் கூடாது, 60 லட்ச ரூபாயில் முடிங்க, 40 லட்ச ரூபாயில் முடிங்க அப்படிம்பாங்க. இந்த படத்துக்கு தகுந்த மாதிரி இந்த படத்துக்கு என்ன இருக்குது, இந்த படத்துக்கு என்ன இருக்குது, அந்த சப்ஜெக்ட் தாங்குமா, இந்த சப்ஜெக்ட் ஏற்றுக்குவாங்களா? சூர்யா ஒரு மாஸ் ஹீரோ, ஏறக்குறைய ஒரு மாஸ் ஹீரோ. அவருக்கு ஒரு லவ் ஜோடி அது இதுன்னு எல்லாமே கலந்துருக்கணும். அதை வந்து ஜாலியாக இருக்கணும், அதே சமயத்தில் உங்களை ரசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி என்ன எங்கே இருக்குது? ஃபஸ்ட் ஹாஃபே நீங்கள் ரசிக்க முடியலை, அந்த 2-3 காமெடியன் வந்து ரசிக்க முடியலை. அப்போ உள்ளே போய் என்ன ரசிக்கிற மாதிரி இருக்குது? உள்ளே போனால் ரத்தம் சதை வெட்டு குத்து அதுதான் இருக்குது. அது ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஏதோ பார்க்குற மாதிரி தான் ஒரு ஃபீல் தருது. ஆமாம், 3Dயில் பார்த்தீங்களா? இல்லை 3D தான் பார்த்தேன். எப்படி இருந்துச்சு சார் 3D? 3Dயில் பார்க்கும்போது அந்த ஒரு இது இருக்குது, எஃபர்ட் இருக்குது. உங்களுக்கு அந்த கல் போடும்போது இது ஈட்டி வரும்போது வருது. ஆனாலும் கூட அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு தரல. ஒரு உணர்வுபூர்வமாக ஏதாச்சும் ஒரு சீன் டச் பண்ணணும். இந்த சீனே போகிறோம்யா அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து இது ஒரு KGF எடுத்துக்கிறீங்க, அந்த ரொட்டி துண்டு கீழே விழுந்துருது, காரு கீழே, அந்த ரோட்டில் ரொட்டியை போய் அவர் எடுத்து தர்றாரு. அந்த ஒரு சீன் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி தோணும். உனக்கு வந்து இது சாதாரணமாக தெரியலாம், உனக்கு இதுதான் நல்லது, இந்த சாப்பிடுறது ஏதோ ஒரு வசனம் பேசி இவ்வளோ மத்தியில் வந்து நீ இந்த பண்ணு காட்டி போராடுறது எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு, தாயை விட சிறந்த சக்தி எதுவும் இல்லை அப்படின்னு அதுதான் அந்த இடத்துல இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட்டாக வரும். அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு படத்தில் ஒரு சின்ன சீனாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஹீரோயினை இவனை தப்பாக நினச்சாலும் கூட இவனை வேறு மாதிரி நினைக்கும். இது சுற்றி இருக்கணும். ஏன்னா மென்டலாக இவன் தூண்டு பண்டுக்காக இவன் காரை நிப்பாட்டி எல்லோரும் நிப்பாட்டி இருக்கான்னு. அதுதான் இந்த மாதிரி ஒரு சீன், ஒவ்வொரு சீன் நீங்கள் வந்து அடுத்த ரைட்டிங்கில் இருக்குது. ஆமாம், அடுத்தது என்ன ட்விஸ்ட் பண்ண வேண்டியதானே, அடுத்தது என்ன அப்படிங்கிற மாதிரி. ஒரே ஒரு சீனில் தான் உங்களுக்கு வந்து அந்த கைகளை வெட்டி போடும்போது கருணாஸ் மட்டும் தப்பி வரார், அது மட்டும் தெரியுது. அடுத்து அந்த மாதிரி நிறைய வரணும்ல உங்களுக்கு. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹீரோவை காட்டுறீங்க நீங்கள், அவரும் ஒரு பவர்ஃபுல்லான வில்லனாக காட்டும்போது அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்து நீங்கள் சீன்கள் வரணும். அந்த சீன்கள் புதுசாக யோசிக்கவே இல்லை. ஏதோ வர்றாங்க, ஃபைட் பண்ணுறாங்க, வர்றாங்க, இவங்க சண்டை போடுறாங்க, கட்டி அப்புறம் வந்து வழக்கமான அந்த உங்களுக்கு கொளுத்தி வச்சு அவரை சாகடிக்கிறாங்க அப்படிங்கிறலாம் தான் அந்த பையனுக்குள்ளே அந்த வஞ்சன்ஸ் இருக்குது. அப்படி இதை வந்து
1ஆம் நூற்றாண்டில் நடந்தது 21ஆம் நூற்றாண்டில் வந்து அவன் வந்து அது வரைக்கும் இப்பெல்லாம் படம் 3 மணி நேரம் எடுக்கிறாங்க, 2.5 மணி நேரம் எடுத்ததே தாங்க முடியலங்கிறாங்க. ஒருவேளை கங்கோ ஒரு 3.5 மணி நேரம் இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க. ஆமாம், அந்த மாதிரி முடியாது. அது மாதிரி உங்களுக்கு அங்கேயே வரைக்கும் நீங்கள் போகிறீங்கன்னா ஒன்றும் இல்லை, நான் நெஞ்சம் மறப்பதில்லைன்னு பார்த்தீங்கன்னா அது 3 ஜென்மம் எடுப்பான். 3 ஜென்மம் கண்டினியூவாக போகும். அது வந்து லவ்வாக போயிட்டுருக்கும். அது ஒரு ரசிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு த்ரில்லிங்காகவும் இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதில் ஒன்றுமே இல்லை உங்களுக்கு. அந்த பையனுக்காக ஓடுறீங்க, அலையிறீங்க, அவன் தூக்கி போகிறான், இது பண்ணுறான். அந்த பையனும் எதுவும் ரசிக்கும்படியாகவே இல்லை. அந்த பையன் நல்லா பண்ணியிருக்கான், ஆனால் நெட்டியும் ஒரு நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் சில பேர் வந்து பண்ணிட்டு போகிறது தான் சரி. அந்த ஒரு சீன் தான். அதுக்கு பிறகு அந்த தூக்கி நிறுத்துறதுக்கு ஒரு இது வேணும்ல, வலுவான ஒரு கதை வேணும், திரைக்கதை வேணும், ஸ்க்ரீன் பிளே இருக்கணும். இதில் மிஸ் ஆகுது நிறைய சப்ஜெக்டே மிஸ் ஆகுது. சப்ஜெக்டே ஒன்றும் பெருசாக இல்லையா சார்? அதாவது நான் சொன்னல 1001 ஒரே லைன், கடல் கொள்ளையர்கள் அவங்ககிட்ட இந்த இதாகும். இவன் அதே சமயத்தில் இன்னொரு சைடில் வந்து ஒரு அடிமை தன்னுடைய அடிமை இதிலேருந்து விடுபடணும்னு பார்க்குறான். இதுதான் இதை வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்களே. இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்ல. அந்த பையன் அந்த போன ஜென்மத்தில் அந்த பையனை காப்பாற்ற மறந்துட்டார், இந்த ஜென்மத்தில் அந்த பையனை காப்பாற்றிருக்கார். இதான் சப்ஜெக்ட். அவனே தானே சார் குதிச்சிருவான் கடல்ல. அவனே சார் காப்பாற்ற மாட்டேன், இதான் சொல்லிட்டேன். காப்பாற்றுறதா சொன்னாரு, அவன் தான் நீங்க விட்டுட்டு அவரு விழுந்துட்டாரு. அதான் ஏன் மறுஜென்மம் எடுக்கிறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி பல குழப்பங்கள் இருக்கு. முன்னாடிலாம் வந்து ஒரு ஃபேண்டசி படம் அப்படின்னாலே லாஜிக் பார்க்க கூடாதுன்னு சொல்லி தான் அனுப்புவாங்க. இதுல வந்து லாஜிக் பார்க்க நல்ல சூப்பரா பண்ணலாமே, இன்னும் லாஜிக் பார்க்கணும், இன்னும் சூப்பரா பண்ணலாமே. அதான் இப்போ நம்மளும் ஹாரி பாட்டர்ல இருந்து நிறைய உலக சினிமாக்கள் பார்த்து வளர்ந்துருக்கோம். அவங்களும் லாஜிக் மீறி எடுக்கிறாங்க, ஆனா எங்கேயுமே அது தகட்டல. ஆமா, இதுல வந்து ஏன் கேள்வி எழுது அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல ஹாரி பாட்டர்னா எடுத்துக்கிட்டாலும் கூட அந்த ஒரு சிங்கம் வருது, இது வருதுன்னா நமக்கு தூரத்துலேருந்து பயமாக இருக்கும். குட்டி பெண் போய் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள அந்த பேசிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க, அது வேறு மாதிரி. இன்னொரு உலகம் இருக்குது, அந்த உலகத்தில் நாம் சஞ்சரிக்கிற மாதிரி கொண்டு போயிடுறாங்க. லாஜிக்கை மீறினதையும் தாண்டி நம்மள அந்த கதைக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறது. அதுக்குள்ளே நம்ம சஞ்சரிச்சிடும். நாமளும் போயிட்டு நாமளும் அந்த காட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிற மாதிரி, அந்த கோலால் இது பண்ணுற மாதிரி நமக்கு வந்துடுது இல்லையா? அதை நீங்கள் அந்த கொண்டு வரணும். மனசு ரீதியாக இவனை கொண்டு போய் நீங்கள் அவனை ஸ்க்ரீன் பிளேயில் உட்கார வச்சிடணும். அப்போ தான் உங்களுக்கு அவன் உள்ளே இருக்கும்போது உங்களுக்கு நல்லா ரசிப்பான். ஓகே, இப்போ படம் வந்து தெரிஞ்சிருச்சு, இப்போ 2 நாளில் ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் ஃபேமிலி ஆடியன்ஸு இவங்கெல்லாம் வந்து உள்ளே வருவாங்க. பட் கேட்குற வரைக்கும் எங்களுக்கு இறைச்சலாக இருக்குது, காதலையே கேட்க முடியலன்னு சொல்லி சவுண்ட் இன்ஜினியர் வரையும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சினிமாவில் சவுண்ட் இன்ஜினியரை கம்ப்ளைண்ட் பண்ண படம் இந்த படமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அவர் சொல்லிட்டாரு, போய் நான் ஒவ்வொரு தேட்டரில் சொல்லியிருக்கேன், அந்த சவுண்டு குறைச்சிருவாங்க, ஒரு வால்யூம் குறைக்க சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. எல்லாரும் கத்துறாங்க, வரவங்க எல்லாருமே கங்குவான்னு கத்துறதுனால இறைச்சலாக இருக்கு. நீங்கள் ஆரம்பத்தில் ஒன்று சொல்லியிருக்கீங்க, கங்குவா சங்கு ஊதிட்டு இருக்காங்க. அதான் சார், நீங்கள் ஆரம்பத்தில் ஒன்று சொல்லியிருப்பாங்க, தூங்குறாங்க அவர் எழுப்புறாரு அப்படின்ட்டு. தூங்குனவங்களே என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு நிம்மதியாக தூங்க கூட விடல, தேட்டரில் அடிச்சு எழுப்புறாரு டிஎஸ்பி அப்படின்ட்டு அவரும் சொல்லியிருக்காரு. தூங்கிடக்கூடாது, நான் அதற்காக தான் அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் போய் படத்தில் வந்து தூங்கினீங்க என்ன வருது, அதனால தூங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து தென்படுது சார். மெயினாக இவங்க ஃபோக்கஸ் பண்ணது நார்த் இந்தியா, மும்பை, டெல்லி, அந்த மாதிரி நார்த் இந்தியாவில் இவங்க ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி கிட்டத்தட்ட பல ப்ரொமோஷன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ நார்த் இந்தியாவில் ரிசல்ட் எப்படி இருக்குது, அங்கே என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு சார்? நார்த் இந்தியாவில் பெருசாக இருக்காது சார், கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் வந்து சவுத் இந்தியா சேர்ந்த ஹீரோவை என்றைக்கும் ஏற்றுக்க மாட்டாங்க, ஹீரோயினை ஏற்றுக்குவாங்க, ஹீரோவை ஏற்றுக்க மாட்டாங்க. உங்களெல்லாம் பெருசாக அவங்க வந்து நார்த் இந்தியா ஏற்றுக்க மாட்டாங்க. சார் தனுஷ் ஏற்றுக்கப்பட்டார், அப்புறம் இன்னும் 2-3 தனுஷ் நீங்கள் எப்படி போனார்னு அந்த டைரக்டருடைய இதில் தனுஷ் வந்து அந்த ஹிந்தி டைரக்டர் வந்து கூப்பிட்டு அவரை நடிக்க வைக்கிறார். நீங்கள் இங்கேருந்து போய் பண்ணுறீங்க, அதுதான் உங்களுக்கு. ஆமாம், அவர் ஒரு 3 படத்துக்கு அப்புறம் தான் அவருக்கான மார்க்கெட் ஹிந்தியில். அதே சமயத்தில் அவருக்கு அவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குன்னு சொல்ல முடியாது. அவர் வந்து நடிச்சுட்டு போனார், அவரு அங்கே போய் பேன் இந்தியா படம் பண்ணுறேன், 1000 கோடி அடிக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஹிந்தியில் ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்ற விஷயம் சொன்னார். அதே மாதிரி ரஜினியை நீங்கள் செகண்ட் ஹீரோ தானே சார், இங்கே சூப்பர் ஸ்டார், அங்கே செகண்ட் ஹீரோ தான். அமிதாப் பச்சன். கமலை என்ன பண்ணீங்க, கமலை ஒன்றும் பெருசாக போக முடியாது, விட மாட்டாங்க, யாராக இருந்தாலும் விட மாட்டாங்க. ஒரு சாதாரண ஒரு ஆளுன்னு இந்த ஃபங்க்ஷன் லேட் ஆச்சுன்னு சண்டை போட்டிருக்காரு ஒரு ரிப்போர்ட்ரு, அது மேலே ஏறி இவர் வந்து அந்தளவுக்கு அங்கே ஹிந்தியில எல்லாம் பெருசாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஹிந்தி பெல்ட்டும் இவரை ஏற்றுக்க மாட்டாங்க. சும்மா ஒரு ஆக்ஷன் படம்னு கொஞ்சம் போகணும், ஒரு 2 நாள் 3 நாள் ஏதாச்சும் ஒன்று ஒரு அந்த டிவிக்குள்ளே போடுவான், இதில் போடுவான், அது போடுவான், அவ்வளோதான். ஹிந்தி பெல்ட்டில் எல்லாம் உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க பெருசாக. நீங்கள் ஹிந்தி வாலா கிடையாது. ஹிந்தி வாலா ஏற்றுக்கணுன்னா அதுக்கான தனியான ஒரு பவர். ஆனால் இங்கே பாபி தேல் இருக்கார் அப்படிங்கிறனால என்ன பண்ண போகிறோம், நீங்கள் அங்கே காட்டலாம், அவ்வளோதான். என்னைய ஒன்றுமே இல்லையா, அவன் வந்து ஒன்றுமே பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டான்னா என்ன போகும், அதுவும் போய் உள்ளதும் போயிடும். அது தெலுங்கில் அதே மாதிரி தெலுங்கில் யாராச்சும் இருக்காங்கன்னா அப்படின்னா இவங்க டைரக்டர்கள் இவங்க இருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி இது கிடையாது. தெலுங்குக்கான ஒரு பவர்ஃபுல் இது
புஷ்பான்னா புஷ்பாவுக்கு ஒரு சாங் இருக்குல்ல சார், அந்த சாங்கை எவ்வளோ தூரம் இழுத்துச்சு அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஓப்பனிங்கில். இதில் என்ன சாங் இருக்குன்னு சொன்னேன் சார் யோசிக்கிறேன், எனக்கு தெரியல சார். இல்லை அந்த மாதிரி நீங்கள் அதாவது நீங்கள் ஃபேண்டசி தானே சார், இதில் ஒரு ஓப்பனிங் சாங் இந்த மாதிரி குத்தாட்டம் ஏதோ ஒரு சாங் போட்டிருந்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஓப்பனிங். ஒருவேளை படத்துக்கு தேவையில்லை அப்படின்றது கூட இல்லை அதாவது நீங்கள் இப்போ ஜெயிலரில் அந்த சாங்கு படத்துக்கு தேவையில்லை அது, ஆனால் எப்படி சேர்த்தாங்க அது, அதுதான். நீங்கள் அது ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு வார்த்தை இப்படி போட்டு எம்ஜிஆர் என்ன சொல்லுவேன்னா இங்கே ரொம்ப டல்லாக அடிக்கல. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான பாடல்கள் இவரும் பண்ணியிருக்காரு. ஆமாம், சிவா சார் பண்ணியிருக்கிறாரு. ஆமாம், இதில் ஏன் கொஞ்சம் டல் அடிக்கிறது, நீங்கள் ஒரு கனவு சீன் போடுங்க அப்படிம்பார். கனவு சீனுக்கெல்லாம் சென்டிமெண்ட் இதெல்லாம் இது லாஜிக் பார்க்க தேவையில்லை சார், போடுங்க கனவு சீன் அப்படிம்பார். அந்த மாதிரி தான் ஏதாச்சும் ஒரு சீன் போட்டு நீங்கள் அங்கே ஒரு கலகலப்பு ஏற்படுத்தியிருக்கணும். இல்லை இவங்க தான் ஒரு ஆடுறாங்க பாடுறாங்கலாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஒன்று இது பண்ணணும். ஓகே, அதான் அந்த ஏதாச்சும் ஒரு அதுக்கான ஒரு மெனக்கடல் ஒன்று பண்ணியிருந்துருக்கணும் சார். அதே மாதிரி ஹிந்தியில் சூர்யா சாரை தாண்டி மெயினாக பார்க்கப்பட்டது பாபி டியாலர். ஆமாம், அவரை இந்த படத்தில் கொண்டுட்டாங்க. இல்லை இப்போ பார்ட் 2 அவர் இல்லை. ஆமாம், இப்போ பார்ட் 2க்கான மார்க்கெட் வந்து பரவாயில்ல சார், இருந்தாலும் கார்த்தி சார் தான், அவர் தான் அந்த கேமியோன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, நம்ம ஒன்றும் உடைக்கிறதுக்கு இல்லை. இப்போ அவரு சூர்யா அவருக்கு மட்டும்தான் சண்டை அப்படின்ற போது பார்ட் 1க்கே இப்போ அங்கே மார்க்கெட் அடிவாகுது. பார்ட் 2 எப்படி இருக்க போகுது? பார்ட் 2 யார் கேட்க போகிறாங்க? யாருமே எப்பா அதெல்லாம் தேவைப்பா, இதே போகிறோம்ப்பா அப்படின்ட்டாங்களே சில பேர். ஓகே, இதே தாங்க முடியல எங்களால், பார்ட் 2லலாம் வந்து நீங்கள் ஒன்றும் வர தேவையில்லை, போங்க ஒரு 4-5 வருஷம் கழிச்சு வாங்க அப்புறம் பார்க்கலாம். சார் இந்தியன் 2 நிலம மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், இந்தியன் 2 மாதிரி தான் இது வந்தால் என்ன வருது? இந்தியன் 3 வேணாம் அப்படின்ற மாதிரியா? இந்தியன் 3 ஏதோ இருக்குன்னு சொல்கிறாங்க, என்னன்னு தெரில, அது வந்தால் தான் தெரியும். இந்தியன் 2 மாதிரி அதுவும் இருந்துட்டு தான் என்ன வருது? அதே மாதிரி இதுவும் வந்து உங்களுக்கு கங்குவா 2 அதே மாதிரி இருந்தால் என்ன வருது? ஓகே, இவர் மட்டும் மாறினா மட்டும் இதாக போயிடுமா? அதே தானே உங்களுக்கு. இவருக்காக சில சீன் அதிகமாக பண்ணுவாங்க, கிரியேட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு இது மேலே இருக்கிற ஒரு ஈர்ப்பே இல்லையே. ஃபஸ்ட்டு அந்த உங்களுக்கு இந்தியன் 1 மேலே இருந்த ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு தான் சார் இந்தியன் 2 வாங்க வச்சது. அதில் ஒரு கால்வசியம் அதில் இல்லைல்ல. இதில் வந்து இதுலேயே வந்து ஒன்றுமே இல்லாதப்போ 2வது வரல நீங்கள் என்ன இருக்குன்னு எதிர்பார்ப்பீங்க நீங்கள்? இல்லை சார், அவர் இனிமேல் எடுக்கணும்னா பரவாயில்ல, அவர் எடுத்து வச்சிருக்கிறாரு. எடுத்து வச்சுட்டாங்க ஃபுல்லாக வச்சுருங்க. இன்னும் கொஞ்சம் மிக்சிங்லாம் போட்டு அது வந்து ரிலீஸ் பண்ணி எப்போச்சும் பண்ணிக்கலாம். சரி, அந்த பணம்லாம் இருக்குது, கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிட்டு அது கொஞ்சம் பணத்தை சம்பாரிச்சிடலாம் நினைக்கலாம். அது இப்போது முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கும் ஒரு 6 மாதம் கழித்து அடுத்த வருஷம் ஏதாச்சும் பெரிய பில்டப்லாம் கொடுத்து கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் சார்? ஆமாம், மறுபடியும் ஒரு பில்டப் கொடுப்பாங்க. ஆமாம், நிறைய மாற்ற மாட்டாங்க. ஆமாம், இந்த மாற்றிருக்கோம் அது மாற்றிருக்கோம், ஏதோ கதை சொல்ல வேண்டியதானே, இப்படி கொண்டாண்டோம் அப்படி கொண்டாண்டோம், அதெல்லாம் ஃபுல்லாக மாற்றி இது பண்ணியிருக்கோம். இப்போ இவரே என்ன சொல்கிறாருன்னா, சிவா அடுத்து வந்து சூர்யா அஜித்தை வச்சு ஒரு படம் பண்ணுறாரு. அதை பற்றி யாருக்கிட்ட உங்ககிட்ட ஞானவேல் ராஜா என்ன சொல்கிறாரு, இந்த படத்தை பற்றி சொல்லியான்னா சிவா வந்து அடுத்த அஜித்தை வச்சு ஒரு படம் பண்ணுறாரு. சார் அவர் ப்ரொமோஷன்லேயே எங்கேயுமே படத்தை பற்றி சொல்ல சார், வெறும் பிஸ்னஸ் தான் சொல்கிறாரு. 2000 கோடி இங்கே 3D பண்ணியிருக்கோம், சேட்டலைட்ஸ் அவ்வளோ ரைட் போயிருக்கு, இங்கே அவ்வளோ பேருக்கு இவ்வளோ ஸ்க்ரீனில் வருது. அவர் இன்னொன்று முக்கியமாக சொன்னது, முதல் படத்துக்காச்சும் யாராவது போட்டிக்கு வருவாங்க, 2வது பார்ட்டுக்கு யாருமே போட்டிக்கு வரமாட்டாங்களா அவர் சொல்லியிருந்தார். அவர் சொல்லிட்டு போகலாம், அவர் சொல்ல வேண்டிய சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் மக்கள் ஏற்றுக்கணும் இல்லையா? மக்கள் ஏற்றுக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அதுதான் முக்கியம். மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி இந்த படத்தில் நீங்கள் எதாவது பண்ணியிருந்தீங்கன்னா மக்கள் ஏற்றுக்குவாங்க. மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி இந்த சீன் அந்த சீன் ஏதாச்சும் ஒரு சீன் சொல்லுங்கள், ஏதாச்சும் ஒரு சாங் சொல்லுங்கள், கூட்டத்தில் போயிட்டே இருக்கு, அவ்வளோதான். அது ஒரு எரிச்சலுக்கு நடுவில் வந்து போகும்போது அது மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு இல்லாமல் போயிடுதில்ல. ஒரு ஏதாச்சும் ஒரு ஈர்ப்பு, நான் ஒரு சண்டை சொன்னேன், அது ஒரு ஏதோ ஒரு பெண்கள் கொஞ்சம் இவர் பெண்களுக்காக பண்ண மாதிரி ஒரு சண்டை, அவ்வளோதான். அதை தாண்டி நீங்கள் வேறு என்ன சொல்ல முடியலையில்ல, எனக்கு நானே தேடிக்கிட்டு இருக்கேன்ல, அது சொல்லலாமா இது சொல்லலாமா, எதுவுமே இல்லையே, நிற்கணும் இல்லை எனக்கு ஏதாச்சும். அவரை வந்து நல்ல ஆக்ஷன் பிளாக்கில் நல்லா பண்ணியிருக்காரு, சூர்யா நல்லா பண்ணியிருக்காரு, சப்ஜெக்ட் நல்லா இல்லை. இப்போ ஸ்டூடியோ கிரீனோட மனநிலை என்னவாக இருக்கும் சார்? அவங்க வந்து பெரும்பாலும் சில படங்கள் நிற்கும், சிலதுக்கு போகும். பெரும்பாலும் அவங்களுக்கு வந்து ஏதோ அமீருடைய சாபம்னு நினைக்கிறேன், இன்னும் அந்த சாபம் தான் பிடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் ஆட்டிகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 2 கோடி ரூபா 2 கோமா அந்த 2 கோடி தான். ஏன்னா இவருக்கு பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கும் விழ ஆரம்பிச்சு, கார்த்திக்கும் விழ ஆரம்பிச்சு, படங்கள் பெருசாக போகல. ஞானவேல் ராஜாவுக்கும் வந்து விழுந்துட்டு தான் இருக்குது. பெருசாக உங்களுக்கு தங்கலான் என்ன பெரிய அளவில் மிகப்பெரிய அளவு பேசப்பட்டது இல்லை. அது என்ன அவங்க 100 கோடி ரூபா பிஸ்னஸ் ஆச்சு, 200 கோடி அப்படின்பாங்க. அது வந்து அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு போகல இல்லை, அது அந்த மாதிரி தான். விக்ரமும் இதில் பதிவு பண்ணிட்டார், அது 100 crore கூட போகலை அப்படின்ற மாதிரி. ஆமாம், அது விக்ரம் அது வந்து உங்களுக்கு வேறு மாதிரி நினச்சாங்க. தங்கலான் பார்த்தீங்கன்னா அந்த கேஜிஎஃப்ங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டோடு வந்தாங்க, பார்த்தா அங்கே உள்ள அங்கே இல்லை. நீங்கள் அந்த படத்துடைய சக்ஸஸை பொறுத்து தான். ஒரு படம் வந்து 2 நாளில் சக்ஸஸ் ஆச்சுன்னா உடனே பிஸ்னஸ் டக்குன்னு ஆகிடும், பிஸ்னஸ் ஆகும். உடனே வந்து இந்த ரைட்ஸ் அது இதுன்னு கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த படம் உள்ளே போயிட்டு மாப்பிள்ளை வந்துடாதே அப்படின்னு எவனா சொன்னால் போகிறோம், தம்பி போயிரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டா போகிறோம். அதோடு இவங்க வந்து கஷ்டப்பட்டு எப்படியாவது தள்ளி விட வேண்டிய சூழ்நிலை வந்துடுது.
அதான் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அமேசானில் கூட எதிர்பார்க்கலாம் கங்குவாவை. இன்னொரு சொல்லி யாரோ ஒருத்தர் போட்டிருந்தாரு ஆர்னிகானா சார் அப்படின்னு. இன்னும் 2-3 நாளில் அமேசான்லாம் போட்டுருவாங்க, அதுக்குள்ளே ஏன் அவசரப்படுறீங்க அப்படின்னாரு. ஒரு வாரத்தில் போட்டுருவாங்க அப்படின்னாரு அவர் சொன்ன கரெக்ட் தான் அது. அதே மாதிரி இன்னொரு படம் உருவாகிட்டு இருக்கு, கேம் சேஞ்சர், சங்கர் அவர்களோட டைரக்ஷனில். அதுலேயும் இப்போ டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதிலே திருப்பி என்ன குறையா சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் இன்னும் அந்த பிரம்மாண்டத்தை கைவிடலை, அங்கேயும் போயிட்டு 40 கோடி ரூபாய்க்கு ஒரு பாட்டு எடுக்கிறாரு, 20 கோடி ரூபாய்க்கு 2 செட்டு பாட்டை போட்டு எடுக்கிறாரு அப்படின்ற ஒரு குறைகள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கேம் சேஞ்சர் எப்பேற்பட்ட ஒரு படமாக வரும், அவருக்கு ஒரு கம்பேக்காக இருக்குமா சார்? கேம் சேஞ்சர் உங்களுக்கு ஒரு சங்கர் சாருடைய இது ஒரு சரியான ஆட்கள் இருந்தால் தான் உங்களுக்கு சரியான ஒரு சிந்திக்க ஆட்கள் வேணும், கதை சொல்லக்கூடிய ஆட்கள் வேணும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பெருசாக கொண்டு போக முடியும். இவர் யோசிக்கலாம், பிரம்மாண்டமாக யோசித்து பிரம்மாண்டமாக யோசிக்கிறதே சம்பாதிக்க தான் நான் யோசிக்கிறது என்ன மாதிரியெல்லாம் அது பிரம்மாண்டமாக பண்ணலாம். அப்படி சில விஷயங்கள் பிரம்மாண்டமாக பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாக போகும், ஃபேண்டஸியாக நல்லா ரசிக்க வைக்கலாங்கிற ஐடியாவில் தான் பண்ணுறாரு அவர். ஆனால் அந்த அளவுக்கு அது இருக்குமாங்கிறது தெரியல. ஏன்னா உங்களுக்கு இந்தியன் 2 மாதிரி மாறிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்தாச்சு. அங்கே அவங்களுக்கே ஒரு இந்தியன் 2 பார்த்துட்டு அவங்களே பயந்து கிடக்குறாங்க. அதே மாதிரி பண்ணிடாத ராசா, பார்த்து பண்ணு ராசா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போவே இந்தியன் 1க்கான இல்லை, இதில் இந்தியன் 2க்கான ஒரு இது வந்தாச்சு அவங்களுக்கு. அதாவது ஒரு எப்போ நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஹீரோ டைரக்டராக இருந்துட்டு நீங்கள் ஒரு ஃபெயிலியர் கொடுத்தீங்களோ அன்னிலேருந்து உங்கள் மேலே ஒரு கண் வந்து சொல்லுவாங்க, இவர் என்ன பண்ணுவாரோ அப்படின்ற ஒரு. அடுத்து ஏதாச்சும் இவருக்கான சரக்கு இருக்கா இல்லையா. இப்போ சிவாவுக்கு சரக்கு தீர்ந்து போச்சுங்கிறதால அது ஓகே, அண்ணாத்திலே அவருக்கு சரக்கு தீந்தின்னு சொல்லிட்டாரு. நீங்கள் நம்பாமல் இவ்வளோ பெரிய படம் கொடுத்தா என்ன ஆகுறது, கங்குவா அந்த மாதிரி தான். அதே மாதிரி ஒரு போக்கில் ஒரு அடி அடிச்சிங்களா. அந்த இந்தியன் 1ல் இந்தியன் 2ல் உங்களுக்கு ஒரு பெரிய இது இருந்தது. அதுக்கு பிறகு அதுக்கான ஒரு சோர்ஸ் இதில் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெலுங்கில் பண்ணுறோம், தெலுங்கு இதெல்லாம் கலந்து பண்ணுறோம், அதுக்கான பண்ணுவாராங்கிறது இது. ஏன்னா இப்போ மியூசிக் இவர் இல்லையா, தமன் வழக்கம் போல் நம்ம இவர் மாதிரி தான். இதில் ஒரு இறைச்சல் வர மாதிரி அவரும் கொஞ்சம் போட்டு ட்ரம்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் இது பண்ணுவார். அவர் கலக்குவார். தமன் இவர்கிட்ட அவர் இவர் தான் அறிமுகப்படுத்தினார் இந்த படத்தில் பாய்ஸில். அதனால் அந்த ஒரு விசுவாசத்தோடு நல்லா பண்ணிகிட்ருப்பார். சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அங்கே அந்த தெலுங்கு ஆடியன்ஸுக்கான கதையாக இவர் பண்ணியிருக்காரா அப்படிங்கிறது அது. அதே மாதிரி பேன் இண்டியா படங்கள் இங்கே பல ஹீரோக்களை காலி பண்ணிருமோன்ற ஒரு பயம் இருக்குது சார். ஏன்னா அவங்களுக்கான மார்க்கெட்டை இங்கே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்படி 1000 கோடி 2000 கோடி வசூலுக்காண்டி அவங்க பேன் இண்டியா படமாக ஒரு திருப்தி இல்லாத கதையாக கூட இருக்கட்டும், அதை சூஸ் பண்ணி அவங்க ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனாலேயே அவங்களுக்கான மார்க்கெட் வேல்யூ இங்கே குறைய ஆரம்பிக்குது. அந்த பேன் இண்டியான்றதுலையும் அதுலேயும் ரீச் பண்ண முடியல. ரெண்டுத்துலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மிடில் நின்றுறாங்களோன்னு ஒரு பயம் இருக்குது சார். இல்லை பேன் இண்டியான்னு சொல்லிட்டு கேவலமெல்லாம் நடிக்க வேண்டியிருக்கு. ஒரு நீங்கள் மோகன்லால் மிகப்பெரிய ஹீரோ மலையாளத்தில். பேன் இண்டியாங்கிறதுனால ஜெயிலரில் என்னவோ பண்ணார், கசாப் கடைக்காரன் நடித்தார். அதே மாதிரி உங்களுக்கு இவர் கன்னடத்தில் சிவராஜ்குமார் ஒரு பெரிய ஹீரோ, அவர் என்ன ஒரு அடியாளாக நடிச்சிருப்பார். ஒரு சின்ன அது பேன் இண்டியான்னு சொல்லும்போது நீங்கள் இப்படி வரும்போது உங்களுடைய இமேஜ் அப்படியே போயிடுதுங்கிறது அவங்க நினச்சி பார்க்கணும். இனிமேல் தான் நினச்சி பார்க்கணும். ஏன்னா பேன் இண்டியான்னு வரும்போது நீங்கள் நடிக்கும்போது இதில் ஒரு சின்ன கேரக்டர், அதில் ஒரு பெரிய சிங்கமாக இருந்துட்டு இங்கே எலி மாதிரி நீங்கள் கூவிட்டு போகிறதுன்னு என்ன இருக்குது இதில். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களாம் இங்கே நடித்தா அந்த படம் பெருசாக போயிடும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவங்க வந்த சீன் என்ன வச்சுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரசிகர்கள் சீன்லாம் பெருசாக இல்லை, இதான் பெருசாக இல்லை, நம்மளால இவங்க வெட்டியே போட்டாண்டா கொண்டு போட்டாண்டா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கோபமும் வந்தோம். ஆமாம் சார். ஏன்னா சூர்யா அவர்கள் இப்போ தான் ஜெய் பீம் அப்படின்ற ஒரு படம் பண்ணி ஒரு ஹிட் கொடுத்துருந்தாரு. அதுக்கு முன்னாடி சூரரை போட்டுறதுலாம் தேட்டரில் ரிலீஸ் ஆகலை அப்படின்னாலுமே ஒரு அவருக்கான நேமை இன்னொரு படி மேலே ஏற்றி கொண்டுச்சு. இப்போ திருப்பி நான் பேன் இண்டியா போகிறேன்னு அவர் சொன்னதுலேருந்தே ஒரு பயம் இருந்துச்சு. இப்போ அந்த பயம் இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த மாதிரியான ஹீரோக்களை நம்ம இழந்துருவோமோ, அவங்க பேன் இண்டியா போயிடுவாங்க. இப்போ அவரே மும்பை ஃபுல்லாக செட்டில்டு அப்படின்லாம் வர சொல்கிறாங்க. திருப்பி தமிழ் பக்கமே வரமாட்டாங்களோன்ற ஒரு பயம்லாம் இருக்குல்ல சார். ஏன்னா இப்படி தான் அட்லின்ற ஒரு இடத்துல அங்கே போனார், திருப்பி வரவே காணும். அட்லி தானே, அட்லி அவர் டைரக்டருங்க. அவர் 2-3 படம் பண்ணுவார், ஒரு 4 உல்ட்டா பண்ணி 4 படம் பண்ணிட்டு அவர் வந்துடுவார். அவர் டைரக்டர் ஓகே, ஹீரோவுக்கு அங்கே நிற்கணும். டைரக்டர் இந்த சல்மான் கானோ ஷாருக் கானோ ப்ரோமோட் பண்ணும் போயிடும். அது ஹீரோவுக்கு நீங்கள் அது மாதிரி கிடையாது. இவங்க உங்களுக்கு கங்கா, அதாவது கர்நாடுன்னு ஒரு படம் பண்ணால் அதை இப்போ இனிமேல் தான் ஆரம்பிக்கிறாங்கன்னாங்க, ஃபெயிலியர் அப்படி இல்லை ட்ராப் அப்படின்னாங்க, மறுபடியும் இல்லை வருது இப்போ வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அது வருமா இல்லையாங்கிறது தெரியல. இவர் மாமியார் வீட்டுக்கு போய் சேர்ந்து செட்டில் ஆகிட்டார். மாமியார் வீட்டில் இருக்கார், இப்போ தங்கிட்டு இருக்கார். சரி வீடெல்லாம் வாங்கி வந்தாச்சு. ஹிந்தி பெல்ட்டில் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஹிந்தியில் ஒரு படம் பண்ணலாம், பண்ணுறது பற்றி ஒன்றும் கிடையாது. ஆனால் ஹிந்தியே ஒரு ஏற்றுக்கோன்னு சொல்ல முடியாது. ஹிந்தி எந்த காலத்துலேயும் உங்களுக்கு வந்து தான் ஆமாம், அது ஸ்ரீதேவியாக இருந்தால் அவர் ஏற்றுக்கும், ஹேமாவலினியாக இருந்தால் ஏற்றுக்கும்.
அவர் ஆண்கள் எப்போவுமே ஹிந்தி பெல்ட் ஏற்றுக்காது எந்த காலத்துலேயும். அது வந்து மறுபடியும் இங்கே வந்து தான் ஆகணும். இங்கே தான் அவருடைய தாய் வீடு, இங்கே தான் நீங்கள் வந்து குப்பை கொட்டி ஆகணும், இங்கே தான் நடிச்சாகணும், இங்கே தான் உங்களுக்கு ஏற்றுக்கிறாங்க. ஹிந்தியில் வந்து உங்களை படங்கள் வந்து சத்தியமாக ஏற்றுக்க மாட்டாங்க சார். ஹிந்தியை வேறு சார். ஹிந்தியில் வந்து நீங்கள் நிற்கணும்னா யாராவது ஒரு மிக பவர்ஃபுல்லான ஒரு ஆள் பக்கத்தில் இருக்கணும். மனைவி வழியாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல நீங்கள் என்ன படம் பண்ண போகிறீங்க, ஹிந்தி பெல்ட்டில் நீங்கள் அதுக்கான சப்ஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ தெலுங்குல அதுக்கான சப்ஜெக்ட் இது பண்ணோம். இப்போ ஜூனியர் என்டிஆர் பார்த்தீங்கன்னா அவனுக்கான ஒரு மார்க்கெட் வச்சுருக்கான். இப்போ ரவி தேஜானா அவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியாக பண்ணுவார், ரொம்ப சூப்பராக பண்ணுவார், படத்தை ரொம்ப ஜாலியாக இருக்கும், காமெடியாக பண்ணிவிட்டு அவன் ஒரு சப்ஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவான். நீங்கள் அங்கே சைலண்டாக போயிட்டு இருக்காங்களா? நீங்கள் அந்த மாதிரி அங்கே போனால் அந்த மாதிரி பண்ண முடியுமா? ஹிந்தியில் போயிட்டு நீங்கள் சல்மான் கான் ஒன்று இருக்கார், ஷாருக் கான் ஒன்று இருக்கார், இந்த 3 கானும் சூப்பர் ஸ்டாராக இருக்காங்க. இதை தாண்டி சில பேர் இருக்காங்க, அதை தாண்டி வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்களால ஒன்று தாக்கு பிடிக்க முடியாமல் இருக்கு. அவங்களாலே அனுஷ் அவர்களே போனாலும் தொடர்ச்சியாக அங்கே பண்ணுறது கிடையாது. ஒரு படம் எப்பயாவது ஒரு படம், எப்பாச்சும் ஒரு படம். அங்கே போய் குப்பை கொட்ட முடியாது சார். நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. போயிட்டு பேருக்கு இருக்கலாம். எங்கள் வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போனான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் போகலாம், அந்த மாதிரி போகலாம். ஆனால் வந்து அங்கேயே நீங்கள் தங்கி படங்கள்லாம் நடிக்க முடியாது. இப்போ இந்த 1000 கோடி 2000 கோடி தமிழ் சினிமா அடிச்சே ஆகணும்னு குறிக்கோளில் இருக்கக்கூடிய ஒரு சில பேருக்கு இந்த தக் லைஃப் அதை நிறைவேற்றுமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு கமல் சாரை வச்சு எடுக்கக்கூடிய ஒரு கேங்ஸ்டர் படம், நாயகன் 2 வேற சொல்கிறாங்க, சிம்பு சார் இருக்கார், இன்னும் பல ஹீரோக்கள் வந்து இருக்கிறாங்க. இது அதை சாதனையை முறியடிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்குது. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அது கமல் சார் இல்லாமல் ரஜினியாக இருந்து இவர் சிம்பு எல்லாம் இருந்தாங்கன்னா அது ஓகே சார். கமல் அவர்களுக்கும் அங்கே மார்க்கெட் இருக்குல்ல, ஹிந்திலையும் இருக்குது. இல்லை, கமல் சாருக்குடைய மார்க்கெட்டுங்கிறது வேறு, ரஜினி சாருடைய மார்க்கெட். ரஜினி சாருடைய மார்க்கெட் வந்து பறந்துபட்ட ஒரு சின்ன வில்லேஜ் எல்லாம் போகும், ஒரே ஊரில் பல இடங்களில் வந்துடும். இவருக்கு அந்த சிட்டிக்கான ஆட்கள் தான். சிட்டியில் வரும்போது நீங்கள் சிட்டியை தாண்டி போகும்போது அந்த இடத்துல வந்து நீங்கள் யாராச்சும் கேட் போட்டுருவாங்க. அதில் வந்து உங்களுக்கு இவர் வந்து நம்ம சிம்பு இவங்கெல்லாம் வந்து அதை கொஞ்சம் தூக்கிட்டு போயிடுவாங்க. சில இடங்களில் சிம்பு இவரை விட அதிகமாக இருப்பார். சிம்புக்கு வந்து உங்களுக்கு வில்லேஜ் இல்லைன்னா கொஞ்சம் நிறைய மார்க்கெட் இருக்குது, இவருக்கு அது கிடையாது. அதனால் ஓரளவுக்கு உங்களுக்கு 500 கோடி தாண்டலாம், 500 கோடிக்கு தாண்டி போகலாம். தாண்டலாம், விக்ரம தாண்டும். அல்ல, அவர் வந்து ஜெயிலரை தாண்ட வேண்டி இருக்கு அவர் கமல். நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறதில்ல இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இப்போ ரஜினிக்கும் கமலுக்கு தான் போட்டி நடக்கும் சார், பிஸ்னஸ் வைஸாக. அந்த பிஸ்னஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து அவர் கபாலியில் 350 கோடி கொடுத்தாரு சார். அதை வந்து அடுத்து இவர் வந்து விக்ரம் 400 கோடி கொடுத்து முறியடிச்சார் சார். அதுக்கு பிறகு அவர் ஜெயிலரில் வந்து அவர் 700-750 அதுதான் வந்து இந்தியன் 2 அதில் ஈஸியாக தூக்கி வீசலாம் நினைச்சார் தலைவர். ஆனால் இந்தியன் இவரே தூக்கி வீசிடுச்சு அது. அதனால் இப்போ வந்து அந்த ஜெயிலருக்கான இது முறியடிக்கணுங்கிறது அவங்க 1000 கோடின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜெயிலர் எத்தனை 600-700 நினைக்கிறேன். ஆமாம் சார், 700-750 கிட்ட வந்துருச்சு. அது வந்தால் போகிறோன்னு பார்க்குறேன். 800 கோடி நீங்கள் இது தொடணும்னு அந்த ஐடியாவில் தான் பண்ணுறாங்க அவங்க. 800 கோடி போகிறோம், நமக்கு 1000 கோடியெல்லாம் தேவை. நிறைய பேர் பொன்னியின் செல்வனை எதிர்பார்த்தாங்க சார், அந்த 1000 கோடி பொன்னியின் செல்வன் தரும்னு. ஆனால் அவங்களும் 400-500 நின்ட்டாங்க. ஆமாம், ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போச்சு. செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு கதை தெரியும், என்ன கதை இதுதானே கதை, சரி முடிஞ்சு போச்சு. அதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, இந்த படம் வர்றதுக்கு முன்ன வரைக்கும் பொன்னியின் செல்வன் புக்கு எல்லோரும் போட்டு விற்றாங்க. இப்போ வந்த பிறகு அவங்க பண்டலில் சேர்த்து வச்சு யாரும் வாங்கலை. படம் சக்ஸஸோட புக்கு வித் சக்ஸஸ் அதிகமாக இருக்கும். இப்போ புக்கு அவன் தேங்கி இருக்கு சார், வேணும் தீபாவளி பலகாரம் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி போய் சார் அது ஒரு பக்கம் இருக்கு. நீங்கள் தக் லைஃப் அந்த அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வந்து விட்டுருப்பாங்க, அதை பார்க்கும்போது ரைட்டு படத்தில் ஏதோ ஒன்று இருக்குன்ற ஒரு இருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று இருக்குது. அப்புறம் ஏஆர் ரஹ்மான் இருக்கார், இது இருக்காருன்னு சொல்லும்போது ஏதோ ரஹ்மான் ஏதோ ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்கலாம். கடைசி அந்த 10 சைனில் வரக்கூடிய பாடல் வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ரஹ்மான ஏதாச்சும் ஒரு தன்னை இது பண்ணிக்கணும்னு ஒரு இது இருக்கு இல்லையா. மறுபடியும் இவர் கூட கமல்ஸ் கூட பண்ணுறோம், ஒரு பெருசாக இது பண்ணோம். அதே மாதிரி உங்களுக்கு சிம்பு சின்ன வயசுலேருந்து அவர்கிட்ட தூண்டு இருக்கும்போதுலேருந்து அவருக்கு பழக்கம். அதனால் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு தூக்கி நிப்பாட்டியும் அவருக்கு வந்து ஜெயிலரை முறியடிக்கணும், இவங்களுக்கு வந்து இவங்களை நான் நிற்க வைக்கணும், அந்த மாதிரி இருக்கு இல்லையா. அந்த ஒரு போட்டி வரும்போது உங்களுக்கு ஈஸியாக சக்ஸஸ் ஆகிடும். எல்லோருமே போட்டியுடன் உழைக்கணும், இவரை மட்டும் ஒருத்தர் மட்டும் உழைச்சா முடியாது. ஓகே சார், பார்க்கலாம் இந்த பேன் இண்டியா குடும்பங்கள் எப்போ முடியும், மீறி இந்த தமிழ் ஹீரோக்கள்லாம் இன்னும் எப்படி எவால்வ் ஆவாங்க, பேன் இண்டியா படங்களும் அடிக்கணும், நம்மள்ட்ட இருந்துமே ஒரு அடையாள சினிமாவும் ஒன்று போகணுன்றதா எல்லாருக்குமான ஆசை. யாரும் இங்கே எதுவுமே தடுக்கலை, யார் மேலேயும் அனுமதியும் கொட்டலை. படங்கள் சரியாக இருந்தால் இங்கே மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படின்றது தான் இப்போ நிதர்சனமான உண்மை. அது அடுத்தடுத்து நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு விஷயங்களை தெளிவான பதில் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. நன்றி.